இன்றைய முக்கிய செய்திகள். H1B விசா கட்டணத்தை உயர்த்த அதிபருக்கு அதிகாரம் இல்லை. ட்ரம்ப் உத்தரவுக்கு எதிராக 20 மாகாணங்கள் வழக்கு. அரசு நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்தால் அதிகாரிகளே பொறுப்பேற்க வேண்டும். மகன் நில மோசடி விவகாரத்தில் மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் பேச்சால் சர்ச்சை. கேரள உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி. சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என ராகுல் காந்தி நம்பிக்கை. வணக்கம். அமெரிக்காவில் பணிபுரிய வரும் வெளிநாட்டினருக்கான H1B விசா கட்டணத்தை ட்ரம்ப் உயர்த்தியதற்கு எதிராக 20 மாகாணங்கள் வழக்கு தொடர்ந்துள்ளன. வெளிநாடுகளை சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட திறன் வாய்ந்த தொழிலாளர்களுக்கு அமெரிக்க அரசு H1B விசாவை வழங்கி வருகிறது. அமெரிக்க உயர் கல்வி நிறுவனங்களில் படித்தவர்களுக்கும் அந்நாட்டில் தங்கி பணிபுரிய விரும்பினால் இந்த விசா வழங்கப்படுகிறது. அந்த வகையில் வெளிநாடுகளை சேர்ந்த சுமார் 13 லட்சம் பேர் H1B விசா பெற்று அமெரிக்காவில் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் உள்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் நடவடிக்கை என்று கூறி கடந்த அக்டோபர் மாதம் H1B விசா கட்டணத்தை 9 லட்சத்திலிருந்து 90 லட்சம் ரூபாயாக உயர்த்தி ட்ரம்ப் உத்தரவிட்டார். ஏற்கனவே H1B விசா பெற்றவர்களுக்கும் செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு முன் விண்ணப்பித்தவர்களுக்கும் கட்டண உயர்வு கிடையாது என்று அறிவிக்கப்பட்டது. இந்த விசா கட்டண உயர்வு புலம்பெயர் தொழிலாளர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ட்ரம்பின் உத்தரவுக்கு எதிராக அமெரிக்க வர்த்தக சபை மற்றும் தொழிற்சங்கங்கள், நிறுவன உரிமையாளர்கள், மத குழுக்களின் கூட்டமைப்பு சார்பில் வாஷிங்டன் நீதிமன்றத்தில் தனித்தனியாக 2 வழக்குகள் தொடரப்பட்டன. இந்நிலையில் பாஸ்டன் நீதிமன்றத்தில் விசா கட்டண உயர்வுக்கு எதிராக தற்போது கலிபோர்னியா, நியூயார்க், மெசச்சூசெட்ஸ், இலினாய்ஸ், நியூ ஜெர்சி, வாஷிங்டன் உள்ளிட்ட 20 மாகாண அரசுகள் வழக்கு தொடர்ந்துள்ளன. ட்ரம்பின் உத்தரவு கூட்டாட்சி விதிகளை மீறியிருப்பதாக கலிபோர்னியா மாகாண அரசு வழக்கறிஞர் ராப் போண்டா தெரிவித்துள்ளார். கல்வி, சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு இந்த கட்டண உயர்வு பெரும் சுமையாக இருக்கும் என்றும், பணியாளர் பற்றாக்குறையால் சேவைகள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். கட்டணத்தை உயர்த்த அதிபருக்கு சட்டப்படி அதிகாரம் இல்லை என்றும், குடியேற்றத்துறை அதிகாரிகள் விசா வழங்கும் நிர்வாக செலவுகளுக்காக கட்டணத்தை வசூலிக்க மட்டுமே சட்டம் அனுமதிப்பதாகவும் அவரது அலுவலகம் விடுத்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதிபருக்குள்ள அதிகாரத்தின்படியே விசா கட்டணம் உயர்த்தப்பட்டதாகவும், H1B விசாவை முறைகேடாக பயன்படுத்துவதை இந்த கட்டண உயர்வு தடுக்கும் என்றும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதனிடையே அமெரிக்க தொழிலாளர்களுக்கு பதிலாக குறைந்த ஊதியத்திற்கு வேலை பார்க்கும் வெளிநாட்டினரை பணியமர்த்த H1B விசா உதவுவதாக அதற்கு எதிரான தரப்பினர் கூறி வருகின்றனர். ஆனால் திறன் வாய்ந்த அமெரிக்க தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் தான் முக்கிய நிறுவனங்கள் வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்துவதாக கட்டண உயர்வை ஆதரிப்பவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் உதவிய அதிகாரிகளை பொறுப்பேற்க வேண்டும் என்று மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் கூறியுள்ளதால் புதிய சர்ச்சை வெடித்துள்ளது. புனே நகரின் மையப்பகுதியான முந்த்வாவில் உள்ள ரூபாய் 1800 கோடி மதிப்பிலான 40 ஏக்கர் அரசு நிலத்தை திரு அஜித் பவாரின் மகன் பார்த் பவார் பங்குதாரராக உள்ள நிறுவனத்திற்கு ரூபாய் 300 கோடிக்கு விற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக பதிவாளர் அலுவலகம் கொடுத்த புகாரின் பேரில் சார் பதிவாளர் ஒருவரும் வட்டாட்சியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். எனினும் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் அஜித் பவாரின் மகன் பெயர் இடம்பெறாததால் சர்ச்சை வெடித்தது. இதையடுத்து அவரை காப்பாற்ற போலீசார் முயற்சிக்கிறார்களா என மும்பை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. ஆனால் யாரையும் தமது அரசு பாதுகாக்காது என்று உறுதியளித்த முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இந்த விவகாரத்தில் கிரிமினல் வழக்கு தொடரப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு அஜித் பவார் அரசு நிலத்தை பதிவு செய்ய விண்ணப்பித்ததை நிராகரிக்காமல் முறைகேடாக பதிவு செய்து கொடுத்த அதிகாரிகளே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறினார். அரசு நிலத்தை ஏன் பதிவு செய்ய முடியாது என்றும், அவ்வாறு நடப்பது சட்டப்படி சரியல்ல என்றும் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நில மோசடியால் பாதிக்கப்படுவோர் உயர்நீதிமன்றத்தை நாடுவதற்கு பதில் அமைச்சரிடம் புகார் கொடுக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்தது அவர் மகனை பாதுகாக்கவா என்ற கேள்விக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுக்கு எதை, எப்போது, எப்படி செய்ய வேண்டுமென நன்றாக தெரியும் என்று திரு அஜித் பவார் பதிலளித்தார். மகர் சமூகத்தினர் 272 பேருக்கு அரசு வழங்கிய இந்த வத்தன் வகை நிலத்தை விற்பனை செய்ய முடியாது என்பது ஒருபுறம் இருக்க, அதனை குறைவான விலைக்கு வாங்கியதன் மூலம் முத்திரை தீர்வை காட்டுவதிலும் மோசடி நடந்திருப்பது அம்பலமாகி உள்ளதால் திரு அஜித் பவார் மகன் தொடர்பான நில மோசடி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. கேரள உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது.
அம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு நடுவே அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கடந்த 9 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடந்தது. ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி உள்ளிட்ட 1199 உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. மொத்தம் உள்ள 6 மாநகராட்சிகளில் எர்ணாகுளம், திருச்சூர், கொல்லம், கண்ணூர் ஆகிய 4 மாநகராட்சிகளில் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்கள் முன்னிலை வகித்து வருகின்றனர். கோழிக்கோட்டில் ஆளும் இடதுசாரி கூட்டணி முன்னிலையில் உள்ளது. கேரள உள்ளாட்சி தேர்தலில் அமோக வெற்றியை தந்த மக்களுக்கு தலை வணங்குவதாக தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலிலும் இது எதிரொலிக்கும் என தமது எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது ஒரு திருப்புமுனை என்று பிரதமர் திரு மோடி தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் திரு பினராயி விஜயன் தலைமையிலான கம்யூனிஸ்ட் ஆட்சி மீதான வெறுப்பே தங்கள் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான திரு வி.டி. സതീശൻ கூறியுள்ளார். ഇത് ഇന്നൊരു വലിയ കേരളത്തിലെ ഏറ്റവും വലിയ പൊളിറ്റിക്കൽ പ്ലാറ്റ്ഫോമാണ് ടീം UDF എന്നാണ് ഈ തെരഞ്ഞെടുപ്പിലൂടെ ജനങ്ങൾ തെളിയിച്ചിരിക്കുന്നത്. അതാണ് ഇനി വരാനിരിക്കുന്ന കാലത്തിൻ്റെ മാറ്റം. കഴിഞ്ഞ ഉപതെരഞ്ഞെടുപ്പുകളിലെ വിജയത്തിൻ്റെ തുടർച്ചയാണ്. ആ ഉപതെരഞ്ഞെടുപ്പുകളിലെ വിജയവും ഈ ലോക്കൽ ബോഡിയിലേക്ക് നടന്ന വിജയത്തിൻ്റെയും പ്രധാന കാരണം ടീം UDF എന്നുള്ളത് കേരളത്തിലെ ഏറ്റവും ശ്രദ്ധേയമായ ഒരു പൊളിറ്റിക്കൽ പ്ലാറ്റ്ഫോമായി മാറിയിരിക്കുന്നു എന്നുള്ളതാണ്. கேரளாவில் உள்ள 87 நகராட்சிகளில் 55இல் காங்கிரஸ் கூட்டணியும் 28இல் கம்யூனிஸ்ட் கூட்டணியும் முன்னணியில் உள்ளன. பாஜக கூட்டணி 2 நகராட்சிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. மொத்தம் உள்ள 941 ஊராட்சிகளில் காங்கிரஸ் கூட்டணி 439 ஊராட்சிகளிலும் கம்யூனிஸ்ட் கூட்டணி 373 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. 45 ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் வசமிருந்த திருவனந்தபுரம் மாநகராட்சியில் மொத்தம் உள்ள 101 வார்டுகளில் பாஜக கூட்டணி 50 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. இடதுசாரிகள் கூட்டணி 29 வார்டுகளிலும் காங்கிரஸ் கூட்டணி 19 வார்டுகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் முடிவுகள் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகின் பிரபல கால்பந்து வீரர் லயோனல் மெஸ்ஸி கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 நிமிடங்கள் மட்டுமே பங்கேற்றதால் ஏமாற்றமடைந்த ரசிகர்கள் வன்முறையில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கால்பந்து உலகின் முடிசூடா மன்னன் என வர்ணிக்கப்படும் அர்ஜென்டினா கேப்டன் மெஸ்ஸி 14 ஆண்டுகளுக்கு பிறகு 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். இன்று அதிகாலை கொல்கத்தா வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. பின்னர் சால்ட் லேக் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மெஸ்ஸி லேக் டவுன் பகுதியில் 70 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தனது உருவச்சிலையை காணொலி மூலம் திறந்து வைத்தார். 70,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் மைதானத்தில் குவிந்திருந்த நிலையில் 10 நிமிடங்களில் அங்கிருந்து மெஸ்ஸி வெளியேறினார். மெஸ்ஸி மீண்டும் மைதானத்திற்கு வருவார் என எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்கள் அவரை காண முடியாததால் வன்முறையில் ஈடுபட்டனர். இந்த வன்முறை காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவி வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக மெஸ்ஸி மற்றும் அவரது ரசிகர்களிடம் மன்னிப்பு கோருவதாக மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மைதானத்தில் ஏற்பட்ட நிர்வாக குறைபாடு மற்றும் வன்முறை தொடர்பாக விசாரிக்க விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே பிற்பகலில் ஹைதராபாத் சென்ற மெஸ்ஸி நாளை மும்பையில் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். உதகையில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் நவம்பர் முதல் ஜனவரி வரை 3 மாதங்கள் குளிர்காலமாகும். இந்த ஆண்டு நவம்பரில் புயல் மழை காரணமாக பனிக்காலம் தாமதமாக தொடங்கியுள்ளது. இந்நிலையில் உதகையில் 2வது நாளாக இன்றும் உறைபனி காணப்பட்டது. தலைக்குந்தா, ஃபிங்கர் போஸ்ட், கள்ளக்குறை, காந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் 0 டிகிரி செல்சியஸாக வெப்பம் குறைந்ததால் குட்டி காஷ்மீராக உதகமண்டலம் மாறியது. அங்குள்ள வீடுகளின் கூரைகள், வாகனங்கள் மற்றும் புல்வெளிகள் மீது வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் உறைபனி படர்ந்து காணப்பட்டது. கேட்டு வேலை செஞ்சு ரொம்ப பனி, இப்போவே இந்த பனிக்கே பிடிக்குது. கெண்ட பனி இன்னும் கொட்டுச்சுன்னா கை காலெல்லாம் ரொம்ப விறப்பாயிரும். இன்னும் தண்ணியில் போய் தாசி வேலை செய்யறதுனால ரொம்ப தாசி கோல்டு ரொம்ப இதாயிருவோம். இப்போ நம்ம இன்னும் வர காலத்தில் என்ன ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரில.
தலைக்குந்தாவில் குளுமையான காலநிலையை அனுபவித்த சுற்றுலா பயணிகள் புல்வெளியில் படிந்திருந்த உறைபனியை ரசித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலும் உறைபனி காலம் தொடங்கி உள்ளதால் நட்சத்திர ஏரி, புல்வெளி என எங்கும் பனிமூடி கிடந்தது. கோக்கர்பாக்ஸ் மற்றும் பள்ளத்தாக்கு பகுதிகளில் கடல் அலை போல் பனிப்படலம் பரவி கிடப்பதை அறிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை ரசிக்க குவிந்து வருகின்றனர். இனிவரும் நாட்களில் உறைபனியின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என்பதால் இயல்பு வாழ்க்கை முடங்கும் நிலை ஏற்படும் என உள்ளூர் வாசிகள் தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். மத்திய அரசின் ஆதரவு பெருமளவு இல்லாத போதும் கூட பெரிய மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி மொத்த உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தில் தமிழ்நாடு சாதனை படைத்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2024-25 ஆண்டிற்கான மாநிலங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி பற்றி ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. இதுகுறித்து திரு ஸ்டாலின் தமது சமூக வலைதள பதிவில் வானுயர் GSDP வளர்ச்சி விகிதத்துடன் பெரு மாநிலங்களையெல்லாம் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு சாதனை படைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தனிநபர் வருமான உயர்விலும் தமிழ்நாட்டின் வெற்றி தொடர்கிறது என்று கூறியுள்ள அவர் 2031ஆம் ஆண்டு திராவிட மாடல் 2.0 நிறைவேறும் போது இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இல்லாத துறையே இல்லை என்ற நிலையை உருவாக்கி காட்டப்போவதாக சூளுரைத்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதன் 24ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. வீர மரணமடைந்தவர்களுக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சிவகாசியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அங்குள்ள மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடந்த முகாமில் பொது மருத்துவம், எலும்பு முறிவு, நரம்பியல், தோல், பல், கண், காது, மூக்கு, தொண்டை, மனநலம், முடநீக்கியல் போன்ற 17 வகையான பிரிவுகளில் இலவச சிகிச்சை அளிக்கப்பட்டது. பெண்களின் நலனில் அக்கறை கொண்டு எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருவதாக பயனாளிகள் பாராட்டு தெரிவித்தனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த கோரி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல இடங்களில் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. ஆம்பூர் அருகே பள்ளிக்கு சென்ற சிறுமி காணாமல் போனதாக கூறப்பட்ட நிலையில் சிறுமி வீட்டிலேயே கட்டிலுக்கு அடியில் உறங்கிக் கொண்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவலாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கோவிந்தாபுரத்தை சேர்ந்த அந்த 8 வயது சிறுமி பள்ளிக்கு செல்வதாக கூறிவிட்டு தனது தாயின் செல்போனை எடுத்து விளையாடிவிட்டு அப்படியே அயர்ந்து தூங்கியதாக கூறப்படுகிறது. சிறுமியை கண்டுபிடிக்க முடியாததால் புகார் அளிக்கப்பட்டது. தேடுதல் பணியில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்ட போலீசார் கடைசியில் சிறுமியின் வீட்டில் ஆய்வு செய்தபோது அங்கு சிறுமி உறங்கிக் கொண்டிருந்ததை கண்டுபிடித்தனர். வேலூர் மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடி நிர்வாகம் கடந்த ஒரு வாரமாக வாகன ஓட்டுநர்களுக்கு சுங்கச்சாவடி பணியாளர்கள் மூலம் தேநீர் கொடுத்து வருகிறது. முகப்பு விளக்குகளை எரியவிட்டு செல்லும்படி அறிவுறுத்தி பணியாளர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவது வரவேற்பை பெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே யானை தாக்கியதில் முதியவர் படுகாயமடைந்தது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோழகர் தொட்டி கிராமத்தில் பாக்கு மரத்தோப்புக்குள் புகுந்த அந்த யானை அவ்வழியாக சென்ற ஆலுமாதா என்பவரை தாக்கியது. இதை பார்த்த கிராம மக்கள் வாகனங்கள் மூலம் ஒலி எழுப்பி யானையை துரத்தினர். மீட்கப்பட்ட முதியவர் தாளவாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சாலையை தனிநபர் ஆக்கிரமித்து பாறைகளை போட்டு வழிமறித்ததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தேவூர் அருகே சோழகவுண்டனூரில் இருந்து ரெட்டிப்பாளையம் செல்லும் பஞ்சாயத்து சாலையை 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அப்பகுதியினர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தனிநபர் ஒருவர் கற்களை வைத்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இதை கண்டித்து மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் சாலையின் நடுவே போடப்பட்டிருந்த கற்களை JCB இயந்திரம் மூலம் அகற்றினர். தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் யாரும் நீக்கப்பட்டு விடாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இங்கு யாரையும் ஏமாற்ற முடியாது என்றார். பீகாரில் நடந்தது போல் தமிழ்நாட்டில் நடக்காது என்றும் அவர் கூறினார். 80% வாக்காளர்கள் சேர்த்துருக்கிறோம், 85 லட்சம் பேர் எடுத்துருக்குறாங்க. இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நோ மேப்பிங்னு ஒரு வார்த்தை சேர்த்துருக்கோம். இந்த நோ மேப்பிங்கில் தான் என்ன மோசடி பண்ணுவாங்கன்னு தெரியல. அதாவது விளக்கம் தரல, அதை சொல்லலன்னு சொல்லிட்டு எப்படி திட்டமிட்டு, ஆனால் அதெல்லாம் நாங்கள் எங்களுடைய வழக்கறிஞர் அணியை தயார்படுத்தி வச்சுருக்கோம்.
சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 98,960 ரூபாயாகவும் 1 கிராம் 12,370 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 6 ரூபாய் குறைந்து 1 கிராம் 210 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் பணிபுரிய வரும் வெளிநாட்டினருக்கான H1B விசா கட்டணத்தை ட்ரம்ப் உயர்த்தியதற்கு எதிராக 20 மாகாணங்கள் வழக்கு தொடர்ந்துள்ளன. அரசு நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்தால் அதிகாரிகளே பொறுப்பேற்க வேண்டும் என்று மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் கூறியுள்ளதால் புதிய சர்ச்சை வெடித்துள்ளது. கேரள உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.